மனைவி என்பவள் வாழ்க்கை துணையாக இருப்பவள். அவளிடம் நாம் மிகுந்த அன்பு கொள்கிறோம். சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளிடம் இருக்கும் அன்பு மிகவும் உறுதியானது. அவளுடனேயே வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்று மனம் ஏங்கும். ஒருவேளை அவள் வீட்டை விட்டு சென்றுவிட்டால் அந்த வீடே வெறிச்சோடி போனது போல இருக்கும். ஆனால் என் வாழ்க்கை ஒரு விசித்திரமான முறையில் தொடங்க இருந்தது. எனக்கு என் மனைவியின் மீதே வெறுப்பு இருந்தது. அது ஏன் என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என் பெயர் ரஜத். நான் ஒரு ஏழை மனிதன். நான் அல்லும் பகலும் கூலி வேலை செய்து கடினமாக உழைத்தேன். பகலில் கூலி வேலை, பிறகு இரவில் பெட்ரோல் பங்கில் இரவு நேர பணி, நைட் ஷிஃப்ட் செய்து வந்தேன். எனது இரவு நேர பணி அதிகாலை நள்ளிரவு 1 மணி அளவில் முடிவடையும். அதன் பிறகு நான் வீட்டிற்குச் செல்வேன். எனக்கு 3 சகோதரிகளும் ஒரு வயதான தாயும் இருந்தனர். என் தந்தை இப்போது இந்த உலகில் இல்லை. எனக்கு வேறு சகோதரர்கள் யாரும் கிடையாது. நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என் சகோதரிகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஒரே ஒரு சகோதரிக்கு மட்டும் வரன் வந்திருந்தது. அதை பற்றித்தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஏழைகளின் வீட்டிற்கு ஏழைகளிடமிருந்துதான் வரன்கள் வரும். மகள் ஏதேனும் ஒரு நல்ல வீட்டிற்கு மருமகளாகச் சென்றால் நன்றாக இருக்கும் என்று அம்மா சொல்வார். ஆனால் வந்தவர்களோ எங்களைப் போலவே இருந்தார்கள். பெரிய வசதியான இடங்களிலிருந்து வரன்களே வருவதில்லை. இன்றைய நாளும் அப்படித்தான் அமைந்தது. அம்மா மீண்டும் அதே விஷயங்களை பேசினார். நான் மிகவும் கவலையில் இருக்கிறேன் மகனே. எங்களுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு நீயும் உன் வருமானமும்தான். ஆனால் உன் வருமானத்தில் அந்த அளவிற்கு உயர்வு இல்லை. அதனால் எல்லாவற்றையும் சுலபமாக செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு காரியமும் மிகுந்த சிரமத்துடன் தான் நடக்கிறது. இப்படியே போனால் என்ன செய்வது என்றார். கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் என்று கூறிவிட்டு அதே கவலையுடன் நான் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். திரும்பிச் செல்லும் வாடகை பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் தினமும் வீட்டிற்கு நடந்தே செல்வேன். நடந்து எப்படியாவது வீட்டிற்குச் சென்றுவிடுவேன். அது சுமார் 45 நிமிட பயணம். ஆனால் நான் தினமும் நடந்தே சென்று வீடு சேர்ந்ததும் படுக்கையில் விழுந்துவிடுவேன். அந்த அளவிற்கு உடல் களைத்துப் போய்விடும். காலை வரை கண் விழிக்கவே முடியாது. எனது வீடு இப்போது இன்னும் சற்று தூரத்தில்தான் இருந்தது. இன்னும் ஒரு 15 நிமிடம் நடந்தால் வீடு வந்துவிடும் என்ற நிலையில் திடீரென்று பின்னாலிருந்து ஒரு பெண் அழும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் யாரோ ஒருவர் தாங்க முடியாத பெரும் வலியில் துடிப்பது போல இருந்தது. நான் நின்றேன். என் இதயம் திடீரென்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சுற்றிலும் இருள் படர்ந்திருந்தது. யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை. பிறகு நான் அந்த சத்தத்தை கூர்ந்து கவனித்து அந்த திசையை நோக்கி என் காலடிகளை எடுத்து வைத்தேன். அங்கே ஒரு மண் குவியலுக்கு அருகில் ஒரு பெண் விழுந்து கிடப்பதைக் கண்டேன். அந்த பெண் அரை மயக்க நிலையில் இருந்தாள். அவளுடைய நிலையை பார்த்ததும் என் ஆன்மாவே நடுங்கிப் போனது. அவளது முகத்தில் பல காயங்கள் இருந்தன. உடலெங்கும் இரத்தக் காயங்கள், ஆடைகளும் கிழிந்திருந்தன. நான் உடனடியாக எனது சட்டையைக் கழற்றி அவள் மேல் போர்த்தி மூடினேன். பிறகு அவளை தூக்கினேன். ஆனால் அவளுக்கு முழுமையாக நினைவு வரவில்லை. நான் என்னை தேற்றிக்கொண்டு என் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அவளை தூக்க முயன்றேன். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் கீழே சரிந்தாள். பிறகு மிகுந்த சிரமத்திற்குப் பிறகு அவளை என்னால் தூக்க முடிந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு ரிக்ஷா வந்தது. அதை நிறுத்தி டிரைவரிடம் நேராக மருத்துவமனைக்குச் செல்லுமாறு கூறினேன். வழியெங்கும் அந்த பெண் பிழைக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஏனென்றால் அவளுடைய நிலை வாழ்விற்கும் சாவிற்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டத்தைப் போல இருந்தது. மருத்துவமனைக்குச் சென்றதும் நான் உடனடியாக அவளை அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி அனுமதித்தேன். மருத்துவர்களும் உடனே வெளியே வந்தனர். அவளை பார்த்த அவர்கள், இவளது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அதிக இரத்தம் வெளியேறியுள்ளது. நாம் உடனடியாக சிகிச்சையைத் தொடங்க வேண்டும் என்றார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இவளது உயிரை காப்பாற்றுங்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களோ, இது பார்ப்பதற்கு ஒரு போலீஸ் கேஸ், காவல்துறை வழக்கு போல தெரிகிறது. இந்த பெண்ணுக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்திருக்கிறது போல தெரிகிறது என்றார்கள். இதை கேட்டதும் நான் பதற்றமடைந்தேன். நான் ஒரு ஏழை மனிதன். அங்கே என் பேச்சை யார் கேட்கப் போகிறார்கள்? ஆனால் சற்று நேரத்திற்குப் பிறகு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என் நண்பன் ஒருவனும் என் உறவினர் ஒருவரும் இதே மருத்துவமனையில் உதவியாளர்களாக பணிபுரிகிறார்கள். நான் உடனே, நிதின் இங்கே வேலை செய்கிறாரா என்று கேட்டேன். அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திலேயே நிதினும் அங்கே வந்தான். அதன் பிறகு அவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்று எனக்கு தெரியும். அவனும் அப்படியே செய்தான். அவன் மற்ற அனைத்தையும் கவனித்துக் கொண்டான். சரி, இப்போது சீக்கிரம் சிகிச்சையை தொடங்கலாம் என்றான். நான் நிதினிடம், நண்பா, இவளுடைய சிகிச்சை செலவை ஏற்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னேன். அதற்கு அவன், நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். இங்குள்ள மருந்துகளின் இருப்பு, ஸ்டாக் அனைத்தும் என்னிடம்தான் உள்ளது. இவளுக்கு தேவைப்படும் மருந்துகளுக்கான பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே என்றான். ஆனால் இங்கே கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த பெண்ணிற்கு நினைவே வரவில்லை. அவள் தொடர்ந்து 3 நாட்களாக மயக்க நிலையில் இருந்தாள். இங்கே என் அம்மாவும் சகோதரிகளும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக நான் வீட்டிற்குச் சென்று அம்மாவிடம் ஒரு பொய் சொன்னேன்.
அதாவது என் நண்பன் ஒருவன் ஒரு சிறிய விபத்தில் காயமடைந்து விட்டான் என்று கூறினேன். அதனால் நான் இனி வேலையிலிருந்து நேராக மருத்துவமனைக்கே சென்று விடுவேன். அவனுக்கு என்று யாரும் இல்லாததால் நான் அங்கேயே அவனுடன் இரவை கழிப்பேன் என்று சொன்னேன். நான் அம்மாவிடம் முழு உண்மையையும் சொல்லவில்லை. அம்மாவும் சரி மகனே, உன் நண்பனுடன் யாரும் இல்லை என்றால் நீ உன் நண்பனுடனேயே இரு. இப்படிப்பட்ட நேரத்தில் நண்பனுக்கு நீ உதவி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்று கூறிவிட்டார். என் நண்பன் நிதின் என்னிடம் இந்த பெண் எங்கிருந்து வந்தாள், அவளுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று கேட்டான். எனக்கு இதைப் பற்றி எதுவுமே தெரியாது என்று நான் மெதுவாகச் சொன்னேன். அவள் சாலையோரம் விழுந்து கிடந்து அலறிக் கொண்டிருந்ததையும் பிறகு மயக்கமடைந்ததையும் என் கண்கள் பார்த்ததை மட்டுமே நான் அவனிடம் சொன்னேன். நான் அவளை எனது சட்டையால் போர்த்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவன் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு, இப்போதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கின்றன. மக்கள் தங்கள் மகள்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறார்கள். தெருக்களும் இருளால் நிரம்பிவிட்டன. அங்கே யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரிவதில்லை என்று கூறினான். இந்த பெண்ணும் யாருடைய மகளோ அல்லது யாருடைய சகோதரியோ தெரியவில்லை. இவளது வீட்டார் இப்போது என்ன நிலையில் இருப்பார்களோ அவர்கள் மிகவும் கவலையில் இருப்பார்கள். அவர்கள் இன்று இங்கே இருந்து தன் மகளை இந்த நிலையில் பார்த்திருந்தால் அவர்களுடைய உலகமே அழிந்து போயிருக்கும் என்று அவன் சொல்லத் தொடங்கினான். கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார், அவருக்கு எல்லாம் தெரியும் என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் இது எங்கே போலீஸ் கேஸாக மாறிவிடுமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் போலீஸ் விவகாரங்களில் சிக்குவது ஒரு ஏழை மனிதனால் இயலாத காரியம். இந்த பெண் விரைவில் குணமடைவதே இப்போது நல்லது. பிறகு நான் இவளிடம் வீட்டு முகவரியை கேட்டு அங்கே கொண்டு போய் விட்டுவிடுவேன் என்று நினைத்தேன். ஆம், அப்படித்தான் நடக்க வேண்டும், நம்மால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று நிதின் கூறினான். பிறகு இன்னும் 2 நாட்கள் கடந்தன. அந்த 2 நாட்களில் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு யுகம் போல கழிந்தது. என்னால் இரவில் தூங்க முடியவில்லை. சில நேரம் பிரார்த்தனை செய்வேன், சில நேரம் அவள் அறையின் வாசலில் நின்று கொண்டிருப்பேன். அவ்வப்போது செவிலியர்களிடம் அவளது நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்பேன். இன்னும் 24 மணி நேரம் இவளுக்கு மிகவும் முக்கியமானது என்று மருத்துவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த பெண் நினைவுக்கு வரவில்லை என்றால் இந்த விஷயம் இன்னும் நீடிக்கலாம், அல்லது இந்த பெண் கோமா நிலைக்கு கூடச் செல்லலாம் என்றார்கள். இதை கேட்டதும் என் இதயம் மிகவும் பதற்றமடைந்தது. அப்படி நடந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று யோசித்தேன். இவள் கோமாவுக்கு சென்றுவிட்டால் இதன் செலவை யார் ஏற்பார்கள்? ஏனென்றால் நானும் ஒரு ஏழை, நீயும் ஒரு ஏழைதான். மேலும் இவளது வீட்டாரைப் பற்றியும் நமக்கு எதுவும் தெரியாது. அவர்களை தேட வேண்டும் அல்லது ஏதேனும் தொண்டு நிறுவனத்திடம் NGO பேச வேண்டும் என்று நிதினும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அவன் சொன்னதை கேட்டுவிட்டு, ஆம், நீ சொல்வது முற்றிலும் சரி என்றேன். ஆனால் என் மனதிற்குள், கடவுளே, இவளை விரைவில் குணப்படுத்துங்கள், இவளை காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. பிறகு கடவுள் ஒரு அதிசயத்தை செய்தார். ஒரு நாள் காலையில் அவள் மெதுவாக தன் கண்களை திறந்தாள். அந்த நேரத்தில் நான் அவள் படுக்கைக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன். என்னுடன் நிதினும் ஒரு பெண் மருத்துவரும் இருந்தனர். இவளுக்கு மிகவும் மோசமான ஒன்று நடந்துள்ளது என்று அந்த பெண் மருத்துவர் ஏற்கனவே எங்களிடம் கூறியிருந்தார். அவளது உடலில் உள்ள தழும்புகள் அவள் மிகுந்த கொடுமைகளை அனுபவித்திருக்கிறாள் என்பதை தெளிவாக காட்டுகின்றன. மேலும் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார். அதனால் அவள் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் அவளிடம் மிகவும் மென்மையாக பேச வேண்டும். ஏனென்றால் இத்தனை நாட்களுக்குப் பிறகு அவள் நினைவுக்கு வருகிறாள். அவள் இதயத்தில் எவ்வளவு பயம் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது என்றும் சொன்னார். அவள் கண்களை திறந்தபோது அவளது பார்வை உயிரற்றதாக தெரிந்தது. ஒரு இருண்ட இரவிலிருந்து யாரோ வெளியே பார்க்க முயற்சிப்பது போல இருந்தது. அவள் என்னை ஒருமுறை பார்த்தாள். நான் உடனே அவள் நிலை சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். மருத்துவர் முன்னே வந்து மென்மையாக, பயப்படாதே, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த மனிதர்தான் உன்னை சாலையிலிருந்து தூக்கி இங்கே மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். இவர் கடந்த சில நாட்களாக உனக்காக எல்லாவற்றையும் செய்து வருகிறார். இவர் உனக்கு ஒரு தேவதூதர் போன்றவர் என்றார். பிறகு மருத்துவர் தன்னை பற்றியும் நிதினை பற்றியும் அவளிடம் சொன்னார். அதனால் அவள் யாரையும் சந்தேகிக்காமல் நிம்மதியாக இருக்க முடியும். பிறகு அவளிடம், உன் பெற்றோர் எங்கே? நீ எங்கே வசிக்கிறாய்? உனக்கு என்ன நடந்தது? உனக்கு ஏதேனும் தொலைபேசி எண் நினைவிருந்தால் சொல், நாங்கள் உன் வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்கிறோம் என்று கேட்கப்பட்டது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மெதுவாக, இந்த உலகில் எனக்கு என்று யாரும் இல்லை. நான் முற்றிலும் அனாதை. எனக்கு பெற்றோரோ சகோதரனோ சகோதரியோ அல்லது எந்த உறவினரோ இல்லை. எனக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். ஆதரவற்ற ஒரு பெண் எப்படி இந்த நிலைக்கு ஆளாகியிருப்பாள் என்று நான் யோசித்தேன். பிறகு மருத்துவர், உனக்கு இதையெல்லாம் யார் செய்தது? உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அவள் திடீரென்று என்னை பார்க்கத் தொடங்கினாள். முதலில் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பிறகு அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இவன்தான் என்னிடம் இதையெல்லாம் செய்தான். இதை கேட்டதும் அந்த அறையில் திடீரென்று மயான அமைதி நிலவியது.
என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த நொடியில் என் அம்மா அதே அறைக்குள் நுழைந்தார். அவர் கையில் உணவு பாத்திரங்களை வைத்திருந்தார். ஏனென்றால் நான் என் நண்பர்களுக்காகத்தான் இந்த மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். எங்களுக்கு உதவுவதற்காக அவர் கொஞ்சம் உணவை கொண்டு வந்திருந்தார். ஆனால் அந்த பெண் என்னைப் பற்றி இவன்தான் என் குற்றவாளி என்று இந்த விதமாக சொல்வதை கேட்டவுடன் என் அம்மாவின் முகம் வெளுத்துப் போனது. அவரது கைகள் நடுங்கத் தொடங்கின. கையிலிருந்த உணவு பாத்திரங்கள் அவர் கைகளிலிருந்து நழுவி கீழே விழுந்தன. அவர் அழுது கொண்டே, கடவுளே, இந்த பெண் என்ன சொல்கிறாள்? என் மகனா இதையெல்லாம் செய்தான்? மகனே, உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் முதலில் உன் சகோதரிகளின் திருமணத்தை முடிப்பது அவசியம் என்று நான் நினைத்தேன். நான் உனக்கு திருமணம் செய்து வைக்காத காரணத்தால் நீ இப்படி செய்துவிட்டாயா? நீ இவ்வளவு தூரம் போய்விட்டாயா? உனக்கே சொந்தமாக 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். இதைப் பற்றி கொஞ்சமாவது நீ யோசித்திருக்க வேண்டாமா? இவ்வளவு கேவலமான செயலை செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா? என்று கேட்டார். இதை கேட்டதும் நான் உள்ளுக்குள் முற்றிலும் பதற்றமடைந்தேன். என் அம்மா தன் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டார். நான் அழுகை கலந்த குரலில், அம்மா, நான் எதையும் செய்யவில்லை. இதெல்லாம் பொய். நான் இந்த பெண்ணை காப்பாற்றத்தான் செய்தேன் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். பிறகு திடீரென்று மீண்டும் மயக்கமடைந்தாள். அறையில் இருந்த அனைவரும் என்னை முறைத்து பார்க்கத் தொடங்கினார்கள். இவ்வளவு கொடுமை நடந்த ஒரு பெண் ஏன் பொய் சொல்லப் போகிறாள் என்ற எண்ணம் இப்போது அவர்கள் மனதில் பதிந்துவிட்டது. இப்போது அனைவரும் நான்தான் அவளுடைய குற்றவாளி என்று நினைக்கத் தொடங்கினர். இதை பார்த்ததும் என் இதயம் அப்படியே அமிழ்ந்து போவது போலிருந்தது. அந்த பெண் தன் பெயரை கூடச் சொல்லவில்லை. அதற்குள் மீண்டும் மயக்கமடைந்து விட்டாள். இங்கே என் நிலைமை எப்படியிருந்தது என்றால் நானும் இப்போதே மயங்கி விழுந்து விடுவேன் போல தோன்றியது. நான் ஒரு நற்காரியம் செய்ததாக நினைத்தேன். ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றினேன் என்று எண்ணினேன். ஆனால் அந்த பெண் அதற்கு மாறாக என் மீதே பழி சுமத்திவிட்டாள். இப்போது என் வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிட்டது. நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். கடவுள் எப்படியாவது என்னை குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொண்டே இருந்தேன். என் நண்பன் நிதின் என் தோளில் கை வைத்து, ரஜத், இப்போது விஷயம் என் கையை மீறி செல்கிறது. இந்த பெண் மீண்டும் நினைவுக்கு வந்து இதே விஷயத்தைச் சொன்னால் நீ தப்பிப்பது மிகவும் கடினமாகிவிடும் என்றான். காவல்துறைக்கும் தகவல் சென்றுவிட்டது. மருத்துவமனை முழுவதும் இந்த விஷயம் பரவிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் போலீசாரும் வந்துவிடுவார்கள். அதற்கு முன் நாம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும். இந்த பெண் போலீசாரிடம் முன்பு எல்லோருக்கும் முன்னால் சொன்ன அதே வாக்குமூலத்தை கொடுக்காமல் இருக்க நாம் அவளிடம் பேச வேண்டும். நான் உதவியற்ற நிலையில் நீ இப்போது அவளிடம் என்ன பேசப் போகிறாய்? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் அவளுக்கு எதையும் செய்யவில்லை, அவளுக்கு உதவத்தான் செய்தேன் என்று கூறினேன். ஆனால் அங்கே எதையும் கேட்க யாரும் தயாராக இல்லை. அம்மா அழுது கொண்டே, இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் மகனே? இந்த விஷயத்தை இங்கேயே அமுக்கிவிட வேண்டும், மறைக்க வேண்டும். இந்த பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துவிட்டால் நாம் எங்குமே முகம் காட்ட தகுதியற்றவர்களாகி விடுவோம். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் உன் சகோதரிகளின் திருமண உறவுகளும் முறிந்துவிடும். மக்கள் நம்மை தூற்றுவார்கள். நம் கௌரவம் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்றார். நான் செய்த நற்காரியம் இன்று என் கழுத்துக்கே தூக்குக்கயிறாக மாறிவிட்டதே என்று திகைத்துப் போய் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த பெண்ணிற்கு மீண்டும் நினைவு வந்தது. அப்போது நான் அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். என் அம்மாவும் என் நண்பனும் உள்ளே சென்று அவளிடம் பேசினார்கள். அந்த நேரத்தில் பெண் மருத்துவரும் அங்கே இருந்தார். அந்த பெண் மிகவும் பலவீனமான குரலில், நான் போலீசில் புகாரளித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? என் இழந்த மானம் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. யாரும் என்னை திருமணம் செய்து கொள்ளவும் மாட்டார்கள். என்னை மனைவியாக ஏற்கும் மனிதன் யார்? நான் ஏற்கனவே அனாதை, இப்போது முற்றிலும் தனிமையாகி விடுவேன் என்று கூறினாள். அவள் அழுது கொண்டே, நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால் இந்த மனிதனுக்கே என்னை திருமணம் செய்து வையுங்கள். இவனையே என் கணவனாக்குங்கள். இதன் மூலம் எல்லோருக்கும் முன்னால் கெட்டுப்போன என் மானம் பாதுகாப்பாக இருக்கும். நான் இந்த மனிதனுக்கே கௌரவமாக மாறிவிடுவேன். இவன் என் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பான் என்று கூறினாள். என் அம்மா இதையெல்லாம் கேட்டபோது ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. இப்போது இவன் உன்னுடைய கௌரவத்தில் கரையை உண்டாக்கிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டான் என்றால் இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். இவன் யாரை தீண்டினானோ அதே பெண்ணுடன் தன் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பதுதான் இவனுக்கான தண்டனை. அவளையே மனைவியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே இவன் செய்த தவறுக்கு பரிகாரம் தேட முடியும் என்று கூறினார். அந்த பெண்ணும், திருமணச் சடங்குகள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்க வேண்டும். இல்லையென்றால் போலீசார் வந்துவிட்டால் இந்த விஷயம் நம் அனைவரின் கைகளையும் மீறிச் சென்றுவிடும் என்று கூறினாள். சிறிது நேரத்திலேயே போலீசார் அங்கே வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் அனைவரும் போலீசாரிடம் பொய் சொன்னோம். அதாவது அந்த பெண் இப்போதுதான் நினைவுக்கு வந்தாள் என்றும் அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவும் நினைவில் இல்லை என்றும் கூறினோம். நீ உண்மையாகவே தப்பிக்க விரும்பினால் நீயும் கொஞ்சம் நடிக்க வேண்டும் என்று என் அம்மா அவளிடம் முன்னரே புரிய வைத்தார். அந்த பெண்ணும் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அதனால் அவள் விஷயத்தை மிகவும் திறமையாக கையாண்டாள். யாரும் என்னிடம் தவறாக நடக்கவில்லை.
நான் என் வீட்டாரிடம் கோபித்துக் கொண்டு இரவில் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வழியில் விபத்து ஏற்பட்டதால் மயங்கி விழுந்துவிட்டேன். இந்த மனிதர்தான் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். இவர் எனது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட வருங்கால கணவர். நாங்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று போலீசாரிடம் கூறினாள். போலீசார் அவளது பேச்சை நம்பிவிட்டனர். அந்த வழக்கு அங்கேயே முடிவுக்கு வந்தது. பிறகு அவள் தன் பெயரையும் சொன்னாள். அவள் பெயர் ரூஹி. அவளது முகம் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தது. அவள் மிகுந்த அழகுடன் இருந்தாள். அவளது கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. வயது சுமார் 20 அல்லது 21 இருக்கும். ஒல்லியாகவும் மிகவும் அப்பாவியாகவும் தெரிந்தாள். மருத்துவர் அவளை மீண்டும் பரிசோதித்துவிட்டு, இன்னும் 3-4 நாட்கள் ஓய்வு தேவை, அதன் பிறகு நீ வீட்டிற்குச் செல்லலாம் என்றார். அந்த நாட்களில் என் அம்மாதான் அவளுக்கு பணிவிடை செய்தார். அவளுக்கு உணவிற்கு ஏற்பாடு செய்தார். அவளுக்காக புதிய உடைகளை வாங்கி வந்தார். என் சகோதரிகளும் அவளை பார்க்க வந்தார்கள். அவள் சௌகரியமாக உணர்வதற்காக அவர்கள் தங்கள் உடைகளை அவளுக்கு கொடுத்தார்கள். என் அம்மா என்னிடம், இனி அதிக நேரத்தை வீணாக்காதே. யாரிடமாவது கடன் வாங்கு அல்லது என்ன வேண்டுமானாலும் செய். எப்படியாவது பணத்தை திரட்டி ஒரு சிறிய திருமணச் சடங்கிற்கு ஏற்பாடு செய். அதற்கு சிறிய அளவிலாவது செலவாகும் என்றார். நிதின் முன்வந்து, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு கொஞ்சம் பணம் கடன் தருகிறேன் என்றான். இப்படியாக எங்கள் சிறிய வீட்டில் உறவினர்கள் அழைக்கப்பட்டு எங்கள் திருமணம் நடந்தது. இப்போது ரூஹி என் மனைவியாகிவிட்டாள். அவள் என் அறையில் இருந்தாள். ஆனால் எனக்கு அந்த அறைக்குள் செல்ல மனம் வரவில்லை. நான் உள்ளுக்குள் வெறுமையாகவும் மனபாரமாகவும் உணர்ந்தேன். நான் என் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக சூழ்நிலையின் கட்டாயத்தால் இந்த முடிவை எடுத்திருந்தேன். இதன் விளைவு என்னவாகும் என்பது எனக்கே தெரியவில்லை. நான் வெளியே கயிற்றுக் கட்டிலில் அமர்ந்திருந்தேன். குளிர்ந்த காற்று சில நேரங்களில் என் கன்னங்களை தீண்டி சென்றது, சில நேரங்களில் நின்று போனது. இந்த வீட்டின் சுவர்கள் கூட என் மனதிற்குள் இருக்கும் குழப்பத்தை புரிந்து கொள்வது போல தோன்றியது. முற்றத்தில் இருந்த விளக்கு மஞ்சள் நிற ஒளியை தந்து கொண்டிருந்தது. கயிற்றுக்கட்டிலின் கூர்மையான நுனிகள் என் உள்ளங்கைகளில் தழும்புகளை உண்டாக்கின. தூரத்தில் தெருமுனையிலிருந்து ஒரு நாய் குரைக்கும் சத்தம் மெலிதாக கேட்டது. பிறகு மீண்டும் நிசப்தம் நிலவியது. அந்த நிசப்தத்தில் என் மூச்சுக்காற்றும் பாரமாக மாறியது. உறவினர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர். அவள் உள்ளே உறங்கிவிட்டாள். இந்த வீட்டின் எளிமையில் களைப்பு மறைந்து போயிருந்தது. என் அம்மா மெதுவாக நடந்து என்னிடம் வந்தார். அவர் கையில் ஜெபமாலை வைத்திருந்தார். அவர் என் முன்னே நின்று, இப்போது நீ ஏன் இங்கே வெளியே அமர்ந்திருக்கிறாய்? உன் அறைக்குச் செல். இப்போதுதான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் முடிந்துவிட்டதே. இந்த வீட்டில் 2 அறைகள்தானே இருக்கின்றன. இப்போது ஒரு அறையில் நாங்கள் 4 பெண்களும் தூங்க வேண்டும். என் 2 மகள்களும் தரையில் படுக்கை விரித்து படுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் உனக்கு இதைப் பற்றியெல்லாம் என்ன கவலை? உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசைதானே இருந்தது. அதனால்தானே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய். கடவுள் உனது தவறை சரிசெய்ய உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். போ, உன் தவறுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேள். இல்லையென்றால் இந்த வீட்டின் மேல் என்ன மாதிரியான சாபம் விழும் என்று தெரியாது. நீ செய்த பாவத்தின் விளைவு உன் சகோதரிகளின் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்றார். நான் மௌனமாக இருந்தேன். யாரோ என் நாவினை இரும்பு ஆணியால் அடித்து தைத்தது போல இருந்தது. அம்மாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்புகளாக தைத்தன. அவருடைய அந்த தீயைப் போன்ற வார்த்தைகளை தடுப்பதற்கு நான் என்ன சொல்வது என்று யோசித்தேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் என்னை நிரபராதி என்று நிரூபிக்க என்னதான் சொல்ல முடியும்? ஒவ்வொரு முகத்திலும் நான் தான் குற்றவாளி என்று எழுதப்பட்டிருந்தது. அனைவரும் எனக்காக ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு பெண் ஒரு ஆணிடம் பழி சுமத்திவிட்டால் அப்போது யாரும் எந்த விசாரணையும் செய்வதில்லை. வெறுமனே விரல் நீட்டப்படுகிறது, தண்டனை வழங்கப்பட்டுவிடுகிறது. ஒரு கணத்தில் நான் எனது சொந்த வீட்டிலேயே அந்நியனாகிவிட்டது போல உணர்ந்தேன். என் காலடியில் இருந்த தரை நழுவிப் போனது போலிருந்தது. நான் கருமேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தை பார்த்தேன். அதன் நடுவே சில நட்சத்திரங்கள் மட்டும் தெரிந்தன. அவை என் சோர்வடைந்த கண்களில் மின்னுவது போல தெரிந்தன. நான் இங்கிருந்து இப்போது ஓடிவிட்டால் பிறகு நான் என்ன செய்வேன் என்று என் மனதிற்குள் கேட்டுக்கொண்டேன். நான் போராட விரும்பினால் யாரிடம் போராடுவேன்? நான் ஒரு நிரபராதி, ஆனால் நான் ஒரு துரோகி என்று முத்திரை குத்தப்பட்டதுதான் என் மிகப்பெரிய பாவம். பிறகு என் மனதின் ஒரு மூலையில் கோபம் பிறந்து வெறுப்பின் முகமூடியை அணிந்து கொண்டது. நான் அறைக்குள் சென்று அந்த பெண்ணிடம் ஏன் என்னிடம் இப்படி செய்தாய் என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இவ்வாறாக என்னுடன் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பதன் மூலம் அவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? திருமணம் என்பது அன்பு மற்றும் விருப்பத்தின் பரிசு. அது 2 இதயங்களின் சங்கமம். ஆனால் என் இதயத்திலோ அவள் மீது வெறுப்பு எனும் முட்கள் வளர்ந்துள்ளன. அன்பு என்பவெல்லாம் இப்போது எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் விஷயம். நான் இப்போது அம்மாவிடம் சென்று எனக்கு அந்த பெண் வேண்டாம், அவளை விவாகரத்து செய்துவிடுகிறேன் என்று சொன்னாலும் அம்மா என் பேச்சை கேட்கப் போவதில்லை, மாறாக என்னை மேலும் திட்டுவார் என்ற எண்ணமும் என் மனதில் தோன்றியது. இந்த சமுதாயமே என் மீது துப்பும். என் நண்பர்களும் என்னை கேவலமான மனிதன் என்று அழைத்து ஏளனம் செய்வார்கள். நிதின் எனக்கு கடன் கொடுக்கும்போதே அந்த பணத்தை திரும்பத் தர தேவையில்லை என்று சொன்னான்.
ஆனால் உன்னை எப்போதும் ஒரு நல்ல மனிதன் என்று நினைத்தேன். ஆனால் நீ இவ்வளவு கெட்டவனாக மாறிவிட்டாயே என்றும் சொன்னான். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் அமிலத்தைப் போல பாய்ந்தன. இன்று என்னிடமே நான் தோற்றுவிட்டதாக உணர்ந்தேன். கேள்வி பதில் குற்றவாளி என அனைத்தும் நானாகவே இருக்கும் ஒரு கூண்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் மெதுவாக எழுந்து கதவை நோக்கி நடந்தேன். முற்றத்தில் இருந்த மண்ணில் என் கால்தடங்கள் பதிந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் என் இதயத் துடிப்பும் வேகமானது. அறையின் கதவு மீது கையை வைத்தபோது அந்த மரத்தின் குளிர்ச்சி என் நரம்புகளில் இறங்கியது. நான் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டேன். அப்போது ஒரு எண்ணம் வந்தது. உள்ளே அந்த பெண் தன் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்புடன் என்னை வரவேற்பாள். நான் ஜெயித்துவிட்டேன், நீ தோற்றுவிட்டாய் என்று காட்டுவாள். நான் மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். தாழ்பாளை திறந்து கதவை தள்ளி உள்ளே சென்றேன். அறையில் லேசான நறுமணம் வீசியது. ஒருவேளை என் அம்மா அங்கே சில சொட்டு அத்தரை தெளித்திருக்கலாம். மஞ்சள் நிற மின்விளக்கின் ஒளியில் சுவரில் இருந்த பழைய விரிசல்கள் பல ஆண்டுகளாக எதுவுமே மாறாதது போல தெரிந்தன. படுக்கையில் வெள்ளை நிற விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதன் ஓரங்களை நானே காலையில் சரி செய்திருந்தேன். அங்கிருந்து திரும்பிச் சென்றுவிடலாம் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் என் கால்கள் அங்கேயே நின்றன. நான் கதவை மூடிவிட்டு திரும்பியபோது அவள் நடுங்கும் மூச்சுக் காற்றுடன் என்னை நோக்கி வந்தாள். அவளது முகத்தில் வெற்றி புன்னகை எதுவுமில்லை. கண்களைச் சுற்றி கருவளையங்கள் விழுந்திருந்தன. உதடுகள் காய்ந்து போயிருந்தன. அவள் என்னருகில் வந்து திடீரென்று என் சட்டையின் ஓரத்தை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு என் கால்களில் விழுந்தாள். தரை அவளது முழங்கால் அடிகளை தாங்கிக் கொண்டது. ஆனால் அவள் அழுத சத்தம் என் எலும்புகளையே உலுக்கியது. அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது கண்ணீர் இடைவிடாமல் என் கால்களில் விழுந்து கொண்டிருந்தது. நான் திகைத்துப் போனேன். என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. இப்போது நீ ஏன் அழுகிறாய்? நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் வெற்றியை விமரிசையாக கொண்டாடு என்று நான் சொன்னேன். நான் அவளை பின்னுக்குத் தள்ளினேன். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்துவிட்டு கண்ணீரை துடைத்துக்கொண்டு, நான் ஏன் உனக்கு இப்படிச் செய்தேன் என்று நீ தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா என்று கேட்டாள். நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த குற்றத்திற்காக நான் தண்டிக்கப்பட்டு அழிக்கப்பட்டேன் என்பது எனக்கு தெரிய வேண்டுமே என்று நான் சொன்னேன். ஆனால் ஒன்று சொல், இதையெல்லாம் சொல்வதால் என் அழிவு மாறிவிடுமா? அது அப்படியேதான் இருக்கும். என் மீது இவ்வளவு கேவலமான பழியைச் சுமத்திய உன்னைப் போன்ற ஒரு பெண்ணுடன் என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழிக்க வேண்டியிருக்கும். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் உனக்கு உதவிதான் செய்தேன். உன்னை அந்த நிலையில் பார்த்தபோது நான் சொல்லும்போதே நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் நான் அந்த வார்த்தையைச் சொன்னதும் அவள் மிகவும் வெட்கப்படுவது போல தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். பிறகு நான் பேச்சை மாற்றி தொடர்ந்தேன். நான் உனக்கு உதவி செய்தேன். ஆனால் நீ... அவள் என்னிடம், தயவுசெய்து அமருங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றாள். இப்போதே அவள் என்னிடம் ஒரு மனைவியைப் போல நடந்து கொண்டாள். ஆனால் என்னால் அவளை இன்னும் மனைவியாக பார்க்க முடியவில்லை. பிறகு அவள் அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினாள். நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண். என் தந்தையைத் தவிர எனக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது. அதன் ஜன்னல்கள் கூட உடைந்திருந்தன. சுவர்களில் ஈரப்பதம் படிந்திருந்தது. என் தந்தை கடினமாக உழைத்தார். சில சமயம் வயல்வெளிகளிலும் சில சமயம் செங்கல் சூளைகளிலும் என் தந்தை கூலி வேலை செய்வார். ஒரு நாள் கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று அவர் எப்போதும் சொல்வார். ஆனால் ஒரு நாள் என் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருடைய சிறுநீரகங்கள் செயலிழந்துவிட்டதாகவும் சிகிச்சை மிகவும் செலவு பிடிக்கும் என்றும் மருத்துவர் கூறினார். எப்படியாவது பணம் கிடைத்துவிடும் என்று நாங்கள் நம்பினோம். என் தந்தை அதற்காக பெரிதும் முயற்சி செய்தார். ஆனால் இறுதியில் நாங்கள் கடன் வாங்க வேண்டியதாயிற்று. கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த கடனை கொடுக்க வந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லா இடங்களிலும் வசூலிப்பவர்கள், கந்துவட்டிக்காரர்கள் என்றுதான் அறியப்பட்டார்கள். அவர்கள் முகம் மிகவும் கடுமையாகவும் பேச்சில் மிரட்டலும் அதிகாரமும் இருந்தது. ஒரு நாள் திடீரென்று அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து மிரட்டினார்கள். சரியான நேரத்தில் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் என்றார்கள். எங்களுக்கு 1 வருட காலம் அவகாசம் கொடுத்தார்கள். அந்த 1 வருட அவகாசத்தை கேட்டபோது எங்களுக்கு சற்று நிம்மதியும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. அது எங்களுக்கு மிகவும் இக்கட்டான காலம். நானும் என் அப்பாவும் இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை செய்வோம். என் தந்தை தன் உடம்பில் இருக்கும் கடைசி சொட்டு தெம்பையும் பிழிந்து உழைப்பார். ஆனால் அந்த நோய் அவரை பெரிதும் பலவீனப்படுத்தியிருந்தது. ஒரு நாள் நான் கடைக்கு சிறிது பணம் வாங்கச் சென்றிருந்தேன். நான் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறந்திருந்தது. எங்கும் ஒருவித நிசப்தம் நிலவியது. நான் உள்ளே சென்றபோது நான் என் வாழ்நாளில் பார்க்கவே விரும்பாத ஒரு காட்சி என் கண் முன்னே நின்றது. என் அப்பாவின் முகம் அமைதியாக இருந்தது. அவருடைய மூச்சு நின்றுவிட்டிருந்தது. என் அப்பா திடீரென்று இப்படி ஒரு நாள் என்னை விட்டு பிரிந்து செல்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது நான் மட்டும் தனியாக மிஞ்சினேன், கடன்களுடனும் சிதைந்த கனவுகளுடனும். இப்போது எனக்கு ஆதரவோ நம்பிக்கையோ இல்லை. உன்னுடைய பொறுப்பை எங்களால் ஏற்க முடியாது என்று உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் கடன் கொடுத்தவர்கள் தங்கள் வீடுகளையும் எரித்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள்.
நான் சந்தையில் அலைந்து திரிந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யத் தொடங்கினேன். சில சமயம் துணிகளை துவைப்பேன், பழைய இரும்புப் பொருட்களை சேகரிப்பேன், அல்லும் பகலும் உழைப்பேன். சில கடைகளில் உதவி செய்வது, சுத்தம் செய்வது, சில உடைகளை தைத்துக் கொடுப்பது என பணத்தை சேமிக்கத் தொடங்கினேன். வேலை செய்து செய்து என் விரல்கள் தேய்ந்து போயின, கால்களில் வலி எடுக்கத் தொடங்கியது. இருந்தாலும் நான் தைரியத்தை இழக்கவில்லை. ஏனென்றால் கடன் கொடுத்தவர்கள் எப்போது என் முன்னே வந்து நிற்பார்களோ என்ற பயம் என் மனதில் நிழலாடிக்கொண்டே இருக்கும். கடைசியில் நான் பயந்தது போலவே அந்த நாள் வந்தது. அவர்கள் என்னை மிரட்டி, உனக்கு கொடுத்த 1 வருட அவகாசம் முடிந்துவிட்டது. இப்போது நீ விரைவில் பணத்தை தரவில்லை என்றால் உன் நிலைமையும் உன் அப்பாவைப் போலத்தான் ஆகும் என்றார்கள். அது வெறும் விளையாட்டுப் பேச்சு அல்ல என்பது அவர்களின் பயங்கரமான குரலிலிருந்தே தெரிந்தது. அவர்கள் வசூலில் இறங்கினால் யாரையும் விடமாட்டார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. நான் இன்னும் வேகமாக வேலை செய்யத் தொடங்கினேன். டீக்கடைகளில் தட்டுகளை கழுவுவது முதல் காய்கறி சந்தையில் இரவு பகலாக மூட்டைகளை சுமப்பது வரை எல்லா வேலைகளையும் செய்தேன். அங்கே வாடிக்கையாளர்களுக்கு முன்னால் எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கும். ஆனால் இந்த பணத்தை நான் விரைவில் சம்பாதிக்காவிட்டால் எனக்கு உதவ யாருமில்லை என்றே நினைப்பேன். நான் சிறுக சிறுக சேமிக்கத் தொடங்கினேன். என்னிடமிருந்த ஒரு சில நகைகளையும் விற்றுவிட்டேன். அது எனக்கு சற்று நிம்மதியை தந்தது. சில சமயம் யாராவது என் உழைப்பை பார்த்து பரிதாபப்பட்டு பிச்சை போல பணம் கொடுப்பார்கள். என் உழைப்பை பார்த்து சிலரே வேலைகளையும் தருவார்கள். ஒரு நாள் இந்த கடன் நிச்சயம் தீரும் என்ற நம்பிக்கையில் இரவு பகலாக உழைத்து எப்படியோ பணம் சேர்த்தேன். உழைத்துச் சேர்த்த பணத்தை சந்திர ஒளியில் அமர்ந்து கணக்கு பார்த்து கொண்டே இருப்பேன். இன்னும் எவ்வளவு பணம் பாக்கியிருக்கிறது, எவ்வளவு தொகை சேர்ந்திருக்கிறது என்று. ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் கணக்கு வைத்திருந்தேன். நான் ஒரு வலிமையான கல்லைப் போல என்னை கடினமாக்கிக் கொண்டேன். குறைவாகச் சாப்பிட்டேன், குறைவாகத் தூங்கினேன், ஒவ்வொரு நொடியையும் உழைப்பிலேயே கழித்தேன். காலம் கடந்தது, பணம் சேர்ந்தது. யாரிடமாவது கடன் வாங்கலாமா என்று தோன்றும். ஆனால் அவர்கள் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களும் என்னை துரத்துவார்கள் என்று பயந்து அந்த எண்ணத்தை கைவிடுவேன். அந்த ஆட்கள் எங்கள் தெருவிலிருந்த சிலருக்கும் கடன் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது பக்கத்து வீட்டாரையும் வந்து மிரட்டுவார்கள். பிறகு ஒருமுறை அவர்கள் இரவில் என் வீட்டிற்குள் புகுந்து அட்டகாசம் செய்து பணத்தை கேட்டார்கள். அதுவரை என்னிடம் சேர்ந்திருந்த எல்லா பணத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு, இன்னும் கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுங்கள், மீதி பணத்தையும் சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சினேன். அவர்கள் சென்றார்கள். நான் தைரியத்தை இழக்கவில்லை. அதன் பிறகு சில நாட்கள் ஒரு தொழிற்சாலையிலும் ஃபேக்டரி வேலை செய்தேன். என்னிடம் ஓரளவு போதுமான பணம் சேர்ந்தவுடன் நானே அவர்களை சந்தித்து பேசி பணத்தை கொடுத்துவிடலாம் என்று முடிவு செய்தேன். அப்படிச் செய்தால் இனி அவர்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள், என் வீட்டையும் எரிக்க மாட்டார்கள் என்று நம்பினேன். ரூஹியின் இந்த திட்டத்திற்குப் பிறகு என்ன விபரீதம் நடந்தது? நான் அந்த பணத்தை ஒரு துணி மூட்டையில் கட்டி ஒரு நாள் இரவு அந்த பணத்தை கொடுப்பதற்காக அந்த ஆட்கள் என்னை முதன்முதலில் பார்த்த அதே இடத்திற்கு சென்றேன். நடுங்கும் கைகளால் அந்த பணத்தை பிடித்துக்கொண்டு, இன்றுடன் எல்லாம் முடிந்துவிடும், என் தந்தையின் ஆத்மாவும் சாந்தியடையும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டேன். இந்த விவகாரம் இதோடு முடிந்துவிடும், நான் என் மீதமுள்ள வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் என்று நான் நினைத்தேன். ஆனால் விதியோ வேறு ஒன்றை எழுதியிருந்தது. நல்ல நாட்களை எதிர்பார்த்து காத்திருந்த எனக்கு வஞ்சக எண்ணம் கொண்ட கீழ்த்தரமான மனிதர்கள் மூலமாக தீமை வந்து சேர்ந்தது. அது நள்ளிரவு நேரம். அங்கே மிகுந்த இருட்டாக இருந்தது. நான் தனியாக இருந்தேன். எனது தனிமையைக் கண்ட அவர்களின் எண்ணம் சீரழிந்தது. அவர்கள் என்னை ஏமாற்றி அழைத்துச் சென்றனர். நான் உதவியற்ற நிலையில் இருந்தபோது அவர்கள் எனக்கு மிகுந்த வேதனையை தந்தனர். உடல் ரீதியாக துன்புறுத்தியது மட்டுமன்றி ஒரு பெண்ணின் மிக முக்கியமான கௌரவத்தையும் என்னிடமிருந்து பறித்துக் கொண்டனர். எஞ்சியிருந்த பணம் மற்றும் நான் காதில் அணிந்திருந்த நகைகளையும் அவர்கள் பறித்துச் சென்றனர். நான் அந்த பரிதாப நிலையிலேயே அங்கே கிடந்தேன். மறுநாள் காலை எனக்கு நினைவு திரும்பியபோது மருத்துவமனையின் குளிர்ந்த வெள்ளை நிற மேற்கூரை என் கண்ணுக்குத் தெரிந்தது. நீங்கள் என்னை எப்படி தூக்கி இங்கே கொண்டு வந்தீர்கள் என்ற அந்த தொடு உணர்வு எனக்கு நினைவிருந்தது. நினைவு வந்த பிறகு எல்லாம் மங்கலாகவே தெரிந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன். நான் இப்போது முற்றிலும் அனாதை, எனக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. நான் உண்மையைச் சொன்னால் எனக்கு எதிராக நிற்கும் அந்த பலம் வாய்ந்த ஆட்கள் மீண்டும் வந்து என்னை இன்னும் மோசமான நிலைக்கு ஆளாக்குவார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. உண்மையைச் சொல்வதால் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படப் போவதில்லை. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டுமென்றால் அவள் ஒரு ஆணின் நிழலில் இருக்க வேண்டும். அதற்கு திருமணம்தான் பாதுகாப்பான வழி என்று நான் நினைத்தேன். என் மனதில் எல்லாவற்றையும் யோசித்துப் பார்த்தேன். எனக்கு முன்னால் 2 வழிகள் மட்டுமே இருந்தன. முதல் வழி, உண்மையின் பக்கம் நின்று எப்போதும் தனிமையாக இருந்து சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு தண்டனை வாங்கித்தர முயற்சிப்பது. ஆனால் ஏழைகளுக்கு என்று எந்த சட்டமும் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் தங்கள் பணம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி என்னையே பொய்யக்கறி ஆக்கிவிடுவார்கள். இரண்டாவது வழி, என் மிஞ்சியிருக்கும் கௌரவத்தை எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டு இப்படி ஒரு முடிவை எடுத்து என் வருங்காலத்தை பாதுகாத்துக் கொள்வது. எனவே நான் பொய் சொல்லி உங்களை திருமணம் செய்து கொள்ளும் நாடகத்தை நடத்தினேன்.
அதன் மூலம் எனக்கு ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பினேன். இது என் நிலையை மாற்றாது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அதுதான் என் தேவையாக இருந்தது. அதனால்தான் இந்த மனிதர்தான் என் மீது கொடுமை இழைத்தார் என்று பொய் சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டேன். இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் நான் உங்களை ஏமாற்றியது எனக்கு வருத்தத்தை தரவில்லை. மாறாக அந்த ஆட்கள் எனக்கு இழைத்த கொடுமைதான் என்னை இன்னும் வாட்டுகிறது. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் வாழ்நாள் அடிமையாக இருப்பேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். ஒவ்வொரு இரவும் உங்கள் பாதங்களில் தலை வைத்து உறங்குவேன் என்று வாக்குறுதியளிக்கிறேன். இதன் மூலம் எனக்கு நிம்மதியும் கௌரவமும் கிடைக்கும் என்றால் நான் எதையும் தாங்கிக் கொள்வேன். நான் ஒரு கெட்ட பெண் அல்ல, நான் ஒரு நிர்கதியானவள் என்றாள். இதைக் கேட்டதும் என் இதயத்தில் ஒருவித இரக்கம் பிறந்தது. நான் அவளிடம், சரி, உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு உறவு என்ற அளவில் மட்டுமே. இப்போது உன்மீது எனக்கு காதல் இல்லை என்று சொன்னேன். இந்த முடிவில் ஒரு பக்கம் பயமும் மறுபக்கம் ஒருவித மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. சில நாட்களிலேயே அவள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் விரைவாக கற்றுக்கொண்டாள். அவளது கைகளில் ஒரு மென்மை இருந்தது. அவள் எல்லா வேலைகளையும் மனமுவந்து செய்தாள். காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் செய்வாள். நான் வீட்டிற்கு திரும்பும்போது சூடாக உணவு தயாராக இருக்கும்படி சரியான நேரத்தில் சமைப்பாள். என் படுக்கை விரிப்புகளை துவைத்து அவற்றை வெயிலில் உலர்த்தி அழகாக மடித்து வைப்பாள். அவள் என் அம்மாவின் உள்ளத்தையும் வென்றுவிட்டாள். என் சகோதரிகளையும் தன் சொந்த சகோதரிகளாகவே பார்த்தாள். என் அம்மாவும் அவளை கவனித்துக் கொள்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை. சமைப்பதில் அவள் கைதேர்ந்தவளாக மாறினாள். அவளது சமையல் மனம் வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் பரவும். நாள் முழுவதும் கடினமாக உழைத்துவிட்டு திரும்பும் எனக்கு அந்த உணவின் வாசனையே புத்துணர்ச்சி தரும். அவள் என் உடலின் களைப்பை நன்கு உணர்ந்தாள். அதனால் நான் நிம்மதி பெறுவதற்காக எப்போதும் என் கைகால்களையும் தோள்களையும் பிடித்து விடுவாள். அவளது தூய்மையான குணமும் அன்பும் சேவையும் வீட்டின் சூழலையே மாற்றிவிட்டன. முன்பு கவனிக்கப்படாமல் இருந்த வீட்டின் சிறிய விஷயங்கள் கூட இப்போது அவளது கவனிப்பால் மிளிரத் தொடங்கின. அவள் என் சகோதரிகளுக்காக பலமுறை அழகான உடைகளை தைத்துக் கொடுப்பாள். ரஜத்தின் மனதில் ரூஹி மீது காதல் மலர்ந்ததா? இதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைவாள். இப்போது நான் யோசிக்கத் தொடங்கினேன். நாள் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருக்கிறேன். மாலையில் வீடு திரும்பும்போது அவள் எனக்கு முன்னால் சூடான உணவை வைக்கிறாள். வீட்டின் மற்றவர்கள் அதற்குள் தூங்கிவிடுகிறார்கள். ஆனால் அவள் மட்டும் எனக்காக விழித்திருந்து காத்திருக்கிறாள். சில நேரங்களில் அவள் என் கால்களை பிடித்துவிட்டு எனக்கு நிம்மதி அளிக்கிறாள். ஒவ்வொரு கணமும் எனக்கு உதவ முயற்சிக்கும் இந்த பெண்ணை பார்த்து என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு குழப்பம் எழுகிறது. இவ்வளவு செய்த பிறகும் நான் அவளை வெறுக்க வேண்டுமா? உண்மையில் இது என் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். இதைப் பற்றி என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஆனால் இதுவரை எங்களுக்குள் கணவன் மனைவி என்ற உண்மையான உறவு இல்லை. என் நெற்றியில் களங்கமாக சுமத்தப்பட்ட அந்த வடுக்களுடன் என் ஆன்மா இன்னும் போராடிக் கொண்டிருந்தது. இரவில் நான் அடிக்கடி அவளுக்கு அருகில் அமர்வேன். ஆனால் இதயச் சுவர்களுக்குப் பின்னால் அன்பின் உணர்வு எழவில்லை. இவ்வளவு நடந்தும் அவளது சேவையை நான் ஏற்றுக்கொண்டேன். அவளது உழைப்பையும் பொறுமையையும் மதித்தேன். இந்த உறவு ஒரு கசப்பான உண்மையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். இருப்பினும் அவள் இந்த வீட்டில் இருப்பது ஒருவித நிம்மதியை தந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், என் வீடு சிறியது. அங்கே படுக்கையும் ஒன்றுதான் இருந்தது. இடமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. நான் அந்த படுக்கையில் உறங்குவேன். அவள் தரையில் ஒரு மெல்லிய விரிப்பை விரித்து படுத்துக்கொள்வாள். எங்களுக்குள் நடந்த விஷயங்களால் எங்களால் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு கணமும் இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான மூச்சுத் திணறல் இருந்தது. ஒருநாள் அம்மா எங்கள் படுக்கைகளின் நிலையை பார்த்துவிட்டார். அவர் மீண்டும் கடுமையான குரலில் பேசினார். நீ ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டாய். இப்போது அவள் உனக்கு மனைவியாகிவிட்டாள். அப்படி இருக்க ஏன் இன்னும் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த பாவப்பட்ட பெண்ணை தரையில் படுக்க வைத்துவிட்டு நீ மட்டும் படுக்கையில் நிம்மதியாக உறங்குகிறாய். அந்த பெண்ணுக்கு முன்னால் என்னை நீ தலைகுனிய வைத்துவிட்டாய். அவள் எவ்வளவு நல்ல பெண், அவளிடம் நீ இப்படி நடந்து கொள்கிறாயே என்றார். அம்மாவின் வார்த்தைகள் என்னை வாட்டின. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். அம்மாவின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை உண்டு என்பதும் அவருடைய கோபம் வீட்டின் அஸ்திவாரத்தையே உருக்கக்கூடியது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அம்மா இன்னும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு கோபத்துடன் அறையை விட்டு வெளியே சென்றார். நான் கதவு பக்கம் பார்த்தேன். அவர் இன்னும் புலம்பிக் கொண்டே மெதுவாக தூரம் சென்று கொண்டிருந்தார். ரூஹி மௌனமாக என்னை பார்த்து அழத் தொடங்கினாள். என் கண்களுக்கு முன்னால் எங்கள் திருமண காட்சியும் அவளது உதவியற்ற நிலையும் ஒவ்வொன்றாக வந்து என்னை துன்புறுத்தின. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. நள்ளிரவு ஆகிவிட்டது. வீட்டில் எங்கும் நிசப்தம் நிலவியது. வெளிச்சமும் குறைவாக இருந்தது. ஒரு மெல்லிய காற்று வந்து திரையை அசைத்தது. இந்த மேகமூட்டம் இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று என் மனதிற்குள் நினைத்தேன். அந்த இரவு, அந்த தருணம், வீட்டின் எல்லா திரைகளும் அமைதியான போது ரூஹி மெதுவாக வந்து என் பாதங்களுக்கு அருகில் அமர்ந்தாள். அவள் என் முழங்கால்களில் கைகளை வைத்து கண்களில் கேள்வியும் வலியும் சுமந்து என்னை பார்த்துச் சொன்னாள்.
நான் உங்கள் அம்மா மற்றும் சகோதரிகளிடம் உண்மையைச் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் எனக்கு தீங்கு செய்யவில்லை, மாறாக நான் தான் உங்களை பயன்படுத்திக் கொண்டேன் என்பதைச் சொல்லிவிடுகிறேன். நான் பொய் சொல்லி உங்கள் மீது இவ்வளவு கேவலமான பழியைச் சுமத்தினேன். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அதற்கான தைரியத்தை என்னால் இன்னும் திரட்ட முடியவில்லை. அவளது இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயம் ஏதோ செய்யத் தொடங்கியது. அவள் என் மீது அக்கறை கொள்கிறாள், என்னை பாதுகாக்க விரும்புகிறாள் என்று நான் உணர்ந்தேன். அவளது வார்த்தைகளில் எனக்காக இருந்த அந்த அன்பின் உணர்வு என்னை வந்தடைந்தது. நான் அவளது கண்களை பார்த்து என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். நான் சொன்னேன், நமது சமுதாயத்தில் பெண்களுக்கு மிகவும் கடுமையான விதிகள் உள்ளன. இங்கே ஒரு பெண்ணின் கௌரவம் மிகவும் நுட்பமானதாக கருதப்படுகிறது. ஒரு பெண் தன் குடும்பத்தினரிடம் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அதன் பிறகு அவளுக்கு மீண்டும் அதே அன்பும் அந்யோன்யமும் கிடைப்பது மிகவும் கடினம். நீ உண்மையைச் சொன்னால் என் அம்மா சகோதரிகள் என அனைவரின் எண்ணமும் உன்மீது மாறிவிடும். அவர்கள் உன்மீது கோபம் கொள்வார்கள், ஒருவேளை உன்னை என் வாழ்க்கையிலிருந்தே வெளியேற்றிவிடலாம். இதுதான் யதார்த்தம். யோசித்துப் பார், அவர்கள் உன்னை தங்கள் இதயத்திலிருந்து நீக்கிவிட்டு வெறுக்கத் தொடங்கினால் உனக்கு தங்குவதற்கு இடமே இருக்காது. பிறகு நீ எங்கே போவாய்? நான் தினமும் வேலைக்குச் செல்ல வேண்டும், பிழைப்புக்காக உழைக்க வேண்டும். இந்த வீட்டின் வருமானத்திற்கு ஒரே ஆதாரம் நான்தான். உனக்காக நான் எவ்வளவு காலம்தான் போராட முடியும்? உன் கௌரவத்திற்காக நான் எப்படி போர் தொடுக்க முடியும்? என் வீட்டாருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இந்த வீட்டின் சூழல் கெட்டுப்போனால் நீ மட்டுமல்ல, நானும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். ஒருவேளை என் சகோதரிகளின் திருமண உறவுகள் கூட பாதிக்கப்படலாம். எந்தவொரு மனிதனுக்கும் இருக்கும் பயத்தை நான் அவளிடம் சொன்னேன். ரூஹி கண்களில் கண்ணீருடன் நிதானமாக கேட்டாள், அப்படியானால் நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், நீ மௌனமாக இரு. நாம் இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். நீ உண்மையைச் சொன்னால் அதற்கான விலையை நீ கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த விலை உன்னுடைய நிழலையே அழித்துவிடும். மாமியார் மற்றும் நாத்தனார்களின் அன்பு மிகவும் அதிர்ஷ்டசாலிகளுக்குத்தான் கிடைக்கும் என்பதை அவளுக்கு புரிய வைக்க முயன்றேன். இப்போது அது உனக்கு கிடைத்துவிட்டது, அதை இவ்வளவு சுலபமாக இழந்துவிடாதே. அவர்களின் அன்பு உனக்கு தொடர்ந்து கிடைத்தால் வீட்டின் சூழல் எப்போதும் நன்றாக இருக்கும், பெரிய சிக்கல்கள் ஏதும் வராது என்று அவளுக்கு புரியும்படி மிகவும் பொறுமையாக விளக்கினேன். இது என் மனதின் வார்த்தை, இந்த முடிவு உன்னுடைய எதிர்காலத்திற்கு முற்றிலும் சரியானது என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவள் மௌனமாக இருந்தாள். அவள் சொன்னாள், ஆனால் அம்மா உங்களுக்கு எதிராக பேசுகிறாரே, உங்களுக்கு எவ்வளவு கசப்பான வார்த்தைகளை சொல்கிறார். உங்கள் சகோதரர்களும் உங்களை சரியான பார்வையில் பார்ப்பதில்லையே, அதற்கு என்ன செய்வது? நான் சொன்னேன், இதெல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும். இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும், எல்லாம் சரியாகும். அம்மாவின் கோபமும் தணிந்துவிடும், சகோதரிகளும் திருமணம் முடிந்து தங்கள் புகுந்த வீட்டிற்குச் சென்று விடுவார்கள். அதன் பிறகு இந்த வீட்டில் ஏற்படும் அந்த பாழ்வெளியில் உனக்கான இடம் உருவாகும். இப்போதைக்கு என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் இந்த வீட்டின் அஸ்திவாரத்தை கட்டிக்காப்பதும் உன் கௌரவத்தை காப்பாற்ற முயல்வதும்தான். நான் அவள் மீது எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை, மாறாக நானே பதற்றத்தில் இருந்தேன். ஒரு விதத்தில் அவளிடம் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், நீ வீட்டிலுள்ள அனைவருக்கும் சேவை செய்து வீட்டை சிறப்பாக கவனித்துக் கொண்டபோது இவர்களின் மனதில் உனக்கான இடம் உருவாகிவிட்டது. இப்போது உண்மையை சொல்லி இந்த உறவுகளை காயப்படுத்தாதே. உன் கண்களில் இருக்கும் உண்மை என்னை வந்தடைந்து விட்டது, அதனால் இந்த வீட்டின் நிம்மதியை காக்க மௌனமாக இருப்பதே சிறந்தது என்று நானும் முடிவு செய்துவிட்டேன் என்றேன். இதை கேட்டதும் அவளது முகத்தில் ஒரு மெல்லிய நிம்மதி தெரிந்தது. அவள் மெதுவாக தலையசைத்துச் சொன்னாள், சரி, நீங்கள் சொல்வது சரிதான். நானும் உங்கள் நன்மையைத்தான் விரும்புகிறேன், அதனால் உங்கள் பேச்சைக் கேட்கிறேன். நான் சொன்னேன், எல்லாம் சரியாகும் வரை நாம் இதை பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இதை கேட்டதும் அவள் தன் முகத்தை மறைத்துக்கொண்டு என் முழங்கால்களை இன்னும் பலமாக பற்றிக் கொண்டாள். என் நெஞ்சில் ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். இந்த நிம்மதி ஏதோ ஒரு வெற்றிக்கானது அல்ல, மாறாக ஒருவித அமைதிக்கானது. நாம் சூழ்நிலைகளை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும்போது கிடைக்கும் அமைதியது. இனி எல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் என்றேன். மெல்ல மெல்ல என் மனம் ரூஹியை நோக்கி திரும்பியது. அவள் எனக்காக எவ்வளவோ செய்கிறாள் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். இந்த எண்ணமே என் மனதை மாற்றியது. பிறகு நான் அவளை முழுமனதாக ஏற்றுக்கொண்டேன். இறைவன் எங்களுக்கு முதல் குழந்தையாக ஒரு மகனை தந்தபோது அது எனக்கும் என் வீட்டாருக்கும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியாக அமைந்தது. என் மகன் பிறந்த செய்தி என் அம்மாவை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது. அத்துடன் அவரது மனதையும் மாற்றியது. குழந்தையை பார்த்து அவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அதற்குள் என் ஒரு சகோதரிக்கு திருமணம் முடிந்திருந்தது, மற்றொரு சகோதரிக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. குழந்தையின் பெயர் சூட்டும் விழாவின் போது அம்மா மகிழ்ச்சியுடன் ரூஹியிடம், நாங்கள் ஏழைகள், உனக்கு தருவதற்கு எங்களிடம் பெரிதாக எதுவும் இல்லை, இருந்தாலும் மகளே கேள், உனக்கு என்ன வேண்டும்? இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். ரூஹி தலைகுனிந்து மெதுவாகச் சொன்னாள், நீங்கள் என் கணவரை முழுமனதாக மன்னித்துவிடுங்கள். அது ஒன்றே எனக்கு போதுமான விலைமதிப்பற்ற பரிசாகும். இதை கேட்ட என் அம்மா என்னை பார்த்து பிறகு என் மகனை கட்டியணைத்தார். பின் என் கையை பிடித்து அருகில் இழுத்து என்னையும் அணைத்துக் கொண்டு சொன்னார், சரி, இன்று நான் உன்னை மன்னித்துவிட்டேன்.
அந்த நாளுக்குப் பிறகு அம்மா ஒருபோதும் அந்த விஷயத்தைப் பற்றி பேசவே இல்லை. அதன் பிறகு என் வீட்டின் சூழல் முற்றிலும் மாறியது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை மறந்து என் மனைவி மற்றும் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நானும் மனதிற்குள் முடிவு செய்தேன். நண்பர்களே, உங்களுக்கு எங்களின் இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் முடிந்தவரை அதிகம் பகிருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.